ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க கோரி இன்று நாடெங்கிலும் மாணவ பிள்ளைகளும் இளைஞர்களும் எம் இன மக்களும் ஒரு பேரெழுச்சியாக போராடி கொண்டிருக்கிற இந்த வேளையில் இந்த மக்களின் உணர்வுக்கு ஒரு துளியும் மதிப்பளிக்காது இந்த அரசுகள் மௌனம் சாதிப்பது மிகுந்த மன வருத்தத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்துது. இதுல தொடர்ச்சியா தன்னெழுச்சியா நடந்து கொண்டிருக்கிற மாணவ போராட்டத்திற்கு, இளைஞர்களின் எழுச்சி மிகுந்த இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக என்னுடைய உணர்வை இந்த மாணவ இளைஞர் பிள்ளைகள் வெளிப்படுத்துறாங்க. ஒட்டுமொத்த தமிழின மக்களின் உணர்வை இந்த மாணவ பிள்ளைகள் இளைஞர்கள் வெளிப்படுத்துறாங்க. எனவே இந்த போராட்டத்திற்கு ஆதரவளித்து நிற்க வேண்டியது ஒவ்வொரு தமிழனின் வரலாற்று கடமையாக, கால தேவையாக மாறி நிற்குது. அந்த அடிப்படையில் தான் இந்திய எல்லையும் தாண்டி உலகம் முழுமைக்கும் வாழுகிற எம் இன உறவுகள், இளைய தலைமுறை பிள்ளைகள் இன்னைக்கு ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக இந்த பீட்டா அமைப்பை தடை செய்ய கோரி போராடி கொண்டிருக்கிறாங்க. எங்களுடைய போராட்டம் ஏற்கனவே நாங்கள் இந்த தடையை மீறி பல இடங்களில் ஜல்லிக்கட்டை நடத்திட்டோம். ஆனால் முழுக்க முழுக்க ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற பிள்ளைகள் அறவழியில் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். இந்த மாணவர் இளைஞர் போராட்டத்திற்கு ஆதரவாக நானும் என்னுடைய தம்பி அமீரும் இந்த இடத்துல இன்னையில் இல்லை, நாளைக்கு நாலாம் மறுநாள் 20ஆம் தேதி வரை இங்கே தான் இருப்பேன். 20ஆம் தேதிக்குள்ள இந்த ஜல்லிக்கட்டை நீக்கி அதை நடத்துவதற்கு சிறப்பு சட்டம் பிறப்பிக்கப்படலைன்னா இந்த தடையை மீறி அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டை நடத்துகிறோம். அந்த தடையை மீறுதலுக்கு நான் பொறுப்பேற்க முடியாது. பல நாட்கள் கோரிக்கை வச்சு போராடுறோம். இந்த மாணவர்கள் எழுச்சி போராட்டம் வட இந்திய மாநிலங்களில் ஏதாவது ஒரு மாநிலத்தில் நடந்திருந்தா இந்த மத்திய அரசு இப்படி கண்டுகொள்ளாமல் இருக்குமா? இவ்வளவு எழுச்சி மிகுந்த போராட்டத்தை எந்த வட இந்திய ஊடகமும் வந்து எடுத்துக்கொண்டு சேர்க்கலை. இது ஒரு போராட்டமாகவே பார்க்கல, எங்களை ஒரு மனிதர்களாகவே பார்க்கல. எங்கள் உணர்வுக்கு ஒரு துளியளவு கூட செவிசாலைக்கு சாய்க்கலைங்கிற போது அது மிகுந்த கோபத்தையும் ஆத்திரத்தையும் ஏற்படுத்துது. அப்போ இந்த அரசு எங்களுக்கானதா இல்லையா? 50 பேர் பாராளுமன்ற, மாநிலங்களவை, மக்களவை உறுப்பினர்கள் சந்திக்க செல்கிற போது மதிப்புமிக்க இந்த நாட்டின் முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் சந்திக்கலை. ஆனால் இந்த பீட்டா அமைப்பை சேர்ந்த அந்த உறுப்பினர்களை சந்தித்து ஒரு ஒளிப்படம் எடுத்து அது வெளியில் வருதுன்னா இந்த அதிகாரம் எங்களுக்கானதில்லை, இந்த அமைப்புக்கானதுன்னு எங்களை என்ன தோணுது? அது எங்களுக்குள்ள ஒரு பதட்ட சூழ்நிலை வருது. எங்களுக்கென்று இல்லை, எங்களுக்கென்று அதிகாரம் இல்லை, அரசு இல்லை அப்படின்னு வரும்போது எங்கள் உணர்வை வெளிப்படுத்த வழி இல்லாமல் நாங்கள் இந்த தடையை மீற வேண்டிய தேவை வருது. இதை உருவாக்குவது ஆளுகிற அதிகாரத்தில் இருக்கிற அதிகார வர்க்கம் தான் அதை செய்யுது. எனவே காளையை காட்சிப்படுத்தக்கூடிய விலங்குகள் பட்டியலிருந்து நீக்கிட்டு நீ அவசர சட்டம்லாம் கேட்கல, நாங்கள் சிறப்பு சட்டம், எந்த காலத்திலும் ஜல்லிக்கட்டுக்கு தடை படையெல்லாம் வரக்கூடாது, நாங்கள் நடத்துவோம். ஏறுதழுவுதல் எம்மீன உரிமை, அதை போராடி பெற வேண்டியது ஒவ்வொரு தமிழனின் கடமை. அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். 21ஆம் தேதி வரைக்கும் இங்கே இருப்பேன். 20ஆம் தேதி அதிகாலை வரை இருப்பேன். 21ஆம் தேதி தடை மீறி ஜல்லிக்கட்டை நடத்துவேன். அதை இந்த இடத்துல இருப்பேன். எங்கெங்கே இருக்கிற இன உணர்வு, மான உணர்வு உள்ள தமிழ் பிள்ளைகள் கட்சி, மத, சாதி அடையாளங்களை தூர விட்டுட்டு நாங்கள் தமிழர்கள் எம் இன உரிமைக்காக போராட வருகிறோங்கிற உணர்வோடு இந்த இடத்துக்கு வாங்க. இங்கே தான் இருப்பேன் அண்ணன், என அன்போடு அழைக்கிறேன். அதாவது இன்றைய தினம் தமிழக முதல்வர் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறார். தொடர்ந்து அஇஅதிமுக அரசானது, அதாவது இதற்கு முன்பாக இருந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதாவும் கூட தொடர்ந்து மத்திய அரசிடம் வலியுறுத்தி வந்ததாகவும் தற்பொழுதும் அவர் பாரத பிரதமருக்கு கடிதம் எழுதியிருப்பதாகவும், அதாவது அந்த சட்ட திருத்தம் என்பது மத்திய அரசு தான் கொண்டு வர வேண்டும், அதனை நாங்கள் வலியுறுத்துவோம், மேலும் சட்ட திருத்தமும் கொண்டு வரும், மத்திய அரசு உடனடியாக அவசர சட்டம் கொண்டு வரும் சொல்லி நாளைய தினம் பிரதமரை சந்திக்க போவதாக தெரிவிச்சிருக்கிறாரு. இந்த அறிவிப்பு பற்றி உங்களுடைய கருத்து? இல்லை, சந்திக்கிட்டு நான் ஒன்று சொல்கிறேங்க இல்லைங்க, இந்த போராட்டமே தமிழக அரசுக்கு ஆதரவானது தான். நீங்க உளமாற ஜல்லிக்கட்டை நடத்தணும்னு இருக்கிறது உண்மையானா உங்களுக்கு ஆதரவாக தானே இந்த போராட்டம் நடக்குது. பிறகு எதுக்கு பிள்ளைகளை சிறைப்படுத்தி எதுக்கு தடியடி நடக்குது? எனக்கு ஆதரவா இருக்கிற இவனையா நாடிக்கிறேன். இது என்ன மனநிலை? மக்களின் போராட்டம் இந்த அரசு இந்த உணர்வோடு பயணிக்குதுன்னா அப்ப அதுக்கு ஆதரவானது தானே. இப்ப நாங்க கடந்த காலத்தை கவனிக்காதவர்கள் இல்லை. அம்மையார் ஜெயலலிதா ஒரு கடிதம் எழுதுறாங்க, பாராளுமன்ற கூட்டத்தோட தொடங்குற அன்னைக்கு எழுதலை, அதுக்கு முதல் நாள் எழுதலை, நடந்து கொண்டிருக்கும் போது எழுதலை.
இந்த ஜல்லிக்கட்டு நடத்த ஒரு அவசர சட்டம் கொண்டு வாங்கன்னு பாராளுமன்ற கூட்டத்தொடர் இன்னைக்கு முடியுது. இன்னைக்கு எழுதி அனுப்புகிறாங்க. இந்த கடிதம் போகிறதுக்குள்ள பிரதமர் வெளிநாடு போயிடுறாரு. அப்போ இதை நாங்கள் எப்படி பார்க்குறது? ஒரு ஒப்புக்கு எழுதப்பட்ட கடிதம் தானே இது, வேற எப்படி பார்க்குறது? இவ்வளவு பாராளுமன்றத்தில் 37 பாராளுமன்ற மக்களவை உறுப்பினர், மாநிலங்களவை உறுப்பினர் உங்களுக்கு நீங்கள் கொடுத்து என்ன செஞ்சுருக்குது? நாங்கள் போராடி கொண்டிருக்கோம், பிறச்சி கொண்டிருக்கிறோம், நாங்களும் செஞ்சு கொண்டிருக்கோம்னு சொன்னால் நான் அதிகாரமற்ற மகன், நாங்கள் அதிகாரமற்ற எளிய பிள்ளைகள் போராடுறோம். நீங்கள் அதிகாரத்திலேருந்து நீங்களும் எங்களோட சேர்ந்து போராடுறேன்னா வேடிக்கை இல்லை? அப்போ அதை மதிப்பிற்குரிய தமிழக முதல்வர் அவர்கள் பிரதமரை சந்திக்கட்டும், இந்த மக்களின் உணர்வை வெளிப்படுத்தட்டும், இந்த போராட்டத்தை முதல்ல கவனிக்கணும். மத்திய உளவுத்துறை இங்கே இருக்கிற போராட்டத்தை பிரதமர்கிட்ட காட்டுதா இல்லையா? இல்லை காட்டுதா இல்லையா? இத்தனை லட்சம் இளைஞர்கள் ஒரு பகுதி சார்ந்த விளையாட்டு, நீங்கள் ஒரு ஆதிக்க சாதி விளையாட்டு, நீங்கள் 2 மாவட்ட விளையாட்டுங்கிறீங்க. ஆனால் உலகமெங்கும் போராடுறானே தமிழன், இது தெரியலையா? அது இனத்தினுடைய பண்பாடு என்று. அப்போ அதை புரிஞ்சு கொண்டு இந்த தடை நீக்கி விளையாட்டு இந்த ஜல்லிக்கட்டை நடத்துறதுக்கு அனுமதி பெற்று தரணும். இல்லைன்னா இந்த இளைஞர்கள் மனதில் இருக்கிற அந்த காயம், அந்த கோபம் இருக்குல்ல, அதை ஆற்றவே முடியாது.